விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். மாண்டவியர் என்ற மாமுனிவர் தீர்த்த யாத்திரை சென்றார். ஒரு நகரின் அருகில் பர்ணசாலை அமைத்து தவம் புரிந்தார். அந்நகர வேந்தனுடைய அரண்மனையில் கள்வர்கள் நவநிதியங்களை களவாடிச் சென்றனர். இதை கண்ட காவலர்கள் அவர்களை பிடிக்க துரத்திச் சென்றனர். கள்வர்கள் அஞ்சி பர்ணசாலைக்குள் சென்றனர். காவலர்கள் கள்வர்களையும் முனிவரையும் பிடித்துச் சென்று மன்னவன் முன் நிறுத்தி, இவர்கள் சீடர்கள், இவன் திருடன் என்றனர். மன்னவன் முனிவரை கழுவில் ஏற்றிவிட்டு மற்றவர்களை கொன்று விடும்படி கூறினான். விண்வெளியே சென்ற தேவர்கள் கழுவில் இருக்கும் மாண்டவியரை கண்டனர். அவரிடம் வந்து, தங்களை கழுவில் ஏற்றிய கயவன் யார்? ஏன் நீர் அவரை சபிக்கவில்லை? உங்கள் கடைக்கன் சிவந்தால் கடலும் கலங்குமே, மேரு மலையும் பொடியாகுமே என்றார்கள். மாண்டவியர், என் வினைதான் இதற்கு காரணம் என்றார். இதனை ஒற்றர் மூலம் அறிந்த மன்னன் அஞ்சி நடுங்கி அவரை கழுவில் இருந்து இறக்கி கழுத்துக்கு அருகில் இருந்த ஆணியை அறத்தால் ராவினான். அது 5 விரட்களை இருக்கின்ற போது, இது சிவபூஜைக்கு மலர் பறிக்க உதவும், மலர்கூடை இங்கே மாட்ட முடியும், ஆதலால் அப்படியே இருக்கட்டும் என்றார். அவர் ஆணியுடன் இருந்ததால் ஆணி மாண்டவியர் என பெயர் பெற்றார். பின்னொரு காலத்தில் அவர் யமனுலகம் சென்றார். அங்கே அறக்கடவுளை கண்டு, எனக்கு இவ்வாறு நிகழ காரணம் யாது என கேட்டார். அதற்கு அறக்கடவுள், நீர் இளம் பருவத்தில் தும்பிகளை பிடித்து வாளை கிள்ளி முல்லை குத்தி வேடிக்கை செய்தீர், அவ்வினைக்கு இவ்வினை என்றார். அரியா பருவத்தில் செய்த பிழைக்காக தண்டிப்பது முறையன்று. ஆகவே இன்று முதல் நான் இந்த புது விதியை நியதியையும் ஏற்படுத்துகிறேன். 14 வயது வரை பிள்ளைகள் செய்யும் பாவங்கள் அவர்களை சேரக்கூடாது. அதில் ஒரு பகுதி மாதா பிதாக்களையும், அவர்கள் குருகுலம் செல்லும் போது இது நேர்ந்தால் குருவுக்கும் ஒரு பகுதி சேரக்கடவது என்று கூறினார். பிறகு, நீ தாதி மகனாக பிறந்து பிள்ளை விளையாட்டை கடந்து வா என்றார். இதனால்தான் அறக்கடவுள் விதுரராக பிறந்தார். விதுரர் தனது வாழ்நாளில் எந்த நிலையிலும் அறம் தவறாதவர். கிருஷ்ணர் அஸ்தினாபுரம் தூது சென்றபோது அவருக்கு விருந்தோம்பல் செய்து தனக்கு கடன்பட்டவர் என ஆக்கிவிட துரியோதனன் வஞ்சக எண்ணம் கொண்டு தனது இல்லத்திற்கு அழைத்து விருந்து கொடுக்க எண்ணினான். கண்ணபிரான் அவற்றை ஏற்க மறுத்து தான் விதுரர் வீட்டில் சென்று தங்கி விருந்து உண்டு மறுநாள் வருவதாக கூறிச் சென்றார். இதனால் துரியோதனன் நெஞ்சத்தில் வஞ்சம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அது மறுநாள் அரசவையில் அக்கினி கனலாக மாறி நின்றது. கண்ணனை கண்ட விதுரர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். ஆடினார், ஓடினார், அழுதார், தொழுதார். ஐயனே, இம்மாநகரில் எத்தனை ஆன்றோர்கள் பொன் மாளிகைகள் இருக்க, அங்கெல்லாம் செல்லாமல் அடியேனுடைய சிறு குடிலுக்கு எழுந்து அருளினீரே. இந்த சிறியேனுடைய குடில் என்ன? பாட்கடலா அல்லது ஆதிசேடனோ? பச்சை யாழிலையோ? 4 வேதங்களோ? ஆஹா ஆஹா, அடியேன் என்னதவம் செய்தேன்? இச்சிறு வீட்டிலே பரம்பொருளா? பெருமானே, எனது கருணையை என்னவென்று கூறுவேன்? அடியவருக்கும் எளிய அறிமுகுந்தா, இனி எனக்கு இறப்பும் பிறப்பும் இல்லை, அடியேன் முக்திகரை ஏறினேன் என்று கூறி ஆனந்த கூத்தாடினார். இதோ பாடல்.
இருந்து வந்தருள் இறைவனை இறைஞ்சினான். இறைஞ்சி பெருந்து வந்தனை பிறப்பையும் இறப்பையும் பிரித்தான். மருந்து வந்தனை அமரருக்கருளிய மாயோன் விருந்து வந்தனன் என்றுளம் உருகிய விதுரன் கோடு கொண்ட கைக்குறிச்சீலை அலர்ந்த கோகணத்தக்காடு கண்டேனெனக் கண்டு தன் கண்ணினை கனியாத்தோடு கொண்டதார் விதுரன் இறப்பையும் பிறப்பையும் தொலைத்தான். வீடு கண்டவர்க்கு எம்பவும் வேண்டுமோ வேண்டா. உள்ளினான் உணர்ந்து உள்ளமும் உருகினான். எழுந்துள்ளினான் விழுந்தினையடி சூடினான். துயரை தள்ளினான் மலர்ந்த தடக்கையால் தத்துவ அமுதை அள்ளினான் என கண்களால் அருந்தினான் ஆழியோன். முன்னமே துயின்றருளிய முதுபையோ தாதியோ பன்னகாதி பாயலோ பச்சை யாழிலையோ சொன்ன நால்வகை சுருதியோ என கருதி நீ பெய்தற்கென்ன மாதவம் செய்ததிச் சிறு குடில் என்று பாடி பரவசம் அடைந்த விதுரர் உயர்ந்த உணவுகளை படைத்தார். பரமன் பக்தின் அறுசுவை உணவையா உண்கிறார்? இல்லையே. பரமன் என்ன பசிக்கு உண்பவரா? பக்தனின் உள்ளத்தில் உள்ள பக்தியை அல்லவா ஆதவன் உண்கிறார். விருந்து எனும் பக்தி பூஜை முடிந்த பின் விதுரர் கேட்டார், பெருமானே, இங்கு தாங்கள் எழுந்தருளிய காரணம் யாது என்றார். மாமா, நான் பாண்டவர்கள் பொருட்டு நாடு கேட்டு தூதராக வந்தேன் என்றார் வாசுதேவர். ஐயனே, கரும்பு ஆலையில் இட்டு அரைத்தால் அன்றி சாறு கொடுக்காது. அதுபோல் துரியோதனன் வலிமையால் வருந்தினால் இன்றி நாடு தருகிலான் என்றார் விதுரர். மாமா, எனக்கும் அது தெரியும். நான் சமாதானம் செய்து அவன் திருந்தவில்லை என்பதை உலகிற்கு உணர்த்தவும் பொருட்டு வந்துள்ளேன் என்றார் கண்ணபிரான். மறுநாள் அரசவை கூடிற்று. துரியோதனன் அரசர்களை பார்த்து, இன்று கண்ணனாகிய இடையன் நம்மிடம் இங்கு வரும்போது ஒருவரும் எழுந்து வணங்கி உபசரிக்கக்கூடாது. மீறி செய்வீரேல் உங்கள் ஊரை எரித்து விடுவேன் என்று அவசரகால சட்டம் போட்டான். மாதவர் அரசவைக்கு வரும்போது துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனியை தவிர மற்ற அனைவரும் எழுந்து இன்னுரை கூறி வரவேற்றனர். கிருஷ்ண சபை நடுவே நின்று எல்லோருக்கும் வணக்கம் என்றார். பின், மாமா நலமா என்றார் கண்ணன். நலம்தான் என்றான் சகுனி. யார்? ஓ, சகுனி மாமா. சௌக்கியமா என்றார் கண்ணன். உனக்கும் எனக்கும் சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல் என்றான் சகுனி. பாம்பின் கால் பாம்பறியும் பலே என்றார் கண்ணன். மைத்துனா, மைத்துனராக வராமல் தூதுவராக வந்தாயே, என்ன தூது என்றான் துரியோதனன். இங்கு சண்டை நடக்கிறதா என்ன என்று கேட்டான் கர்ணன். யார்? கர்ணனா? பாவம், நீ ஏதும் அறியாதவன். ஆனால் நீ நல்லவன். இப்போது சண்டை நடக்கவில்லை, இனியும் சண்டை நடக்காமல் இருக்கத்தான் நான் தூது வந்தேன் என்றார் கண்ணன். அப்படியா? கிருஷ்ணா, சண்டையிட விரும்புவது யார் என்றான் சகுனி. பாண்டவர்கள் சண்டையிட விரும்ப மாட்டார்கள் என்றான் கண்ணன். அர்ஜுனன் இருக்கும்போது கூடவா சண்டையிட விரும்ப மாட்டார்கள்? அவன் அண்ணன் பீமனும் கூட சண்டை வேண்டாம் என்கிறானா என்றான் துரியோதனன். அங்கே தலைவன் ஒரு தருமன், தலை இருக்க வாள் ஆடாது என்றார் கிருஷ்ணர். உணர வேண்டிய அறிவுரை என்றார் விதுரர். சித்தப்பா, உடன் பிறந்த வியாதி நீங்கள் என்றான் துரியோதனன். துரியோதனா, அமைதி காத்திரு என்றான் திருதராஷ்டிரன். பின், கண்ணா, நாடி வந்த நோக்கத்தை சபை முன் கூறு என்றார். பாண்டவர்களுக்கு 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞானவாசம். அது வெற்றியாக முடிந்தது. இதை சபை அறியும் அல்லவா என்றார் கிருஷ்ணர். அதனால் என்றான் துரியோதனன். ஒன்றுமில்லை, அவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்றான் கண்ணன். பாண்டவர்கள் மீண்டும் வனம் போக வேண்டியவர்கள்தாம். அவர்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்றான் துரியோதனன். பாகத்துக்குரிய பங்காளிகள் என்றான் கண்ணன். பங்காளியாவது பாகமாவது எங்கிருக்கிறது உரிமை என்றான் சகுனி. ஏன் இல்லை என்று கூற முடியுமா என்றார் கண்ணன். தர்மன் சூதாடினான் என்றான் கர்ணன். சூழ்ச்சிக்காரன் அழைத்தான், சூதாடினான் என்றார் கண்ணன்.
அறிவு இருந்தால் மறுத்து இருக்க வேண்டும் என்றான் கர்ணன். நீதி அதுவல்ல, அறைகூவலை மதிப்பதுதான் அரசருக்கு அழகு என்றான் கண்ணன். மதித்தான், தோற்றான், மனைவியை கூடவா வைத்து சூதாடுவான், மதியுள்ளவன் இதை செய்வானா என்றான் கர்ணன். கர்ணா, நடந்ததை மற, சத்தியத்தை நினை, தத்துவத்தை அறி. தோல்வி மனிதனுக்கு வெறிமூட்டும், வெறியில் மதி மாறும். எதிரி அது சமயம் இனங்கண்டு இடிப்பான், வெறி மேலும் கூடும். அப்போது நெறிகெட்டு தடமாறி படுகுழியில் விழுவான், இல்லை எதிரி விழ வைப்பான். இந்த அநீதியில் கைதேர்ந்தவன் சகுனி, விதிவிட்டு விலகி சதி செய்ததை மறக்காதே, இன்று நீதி செய்யவும் மறுக்காதே என்றார் கிருஷ்ணர். ஆகா, உத்தமன் கூறும் சத்திய சொல் அத்தனையும், இதற்கு மேலும் முரட்டு குணமும் வரட்டு பிடிவாதமும் நேர்மையாகாது. அவையில் உள்ளோரும் அரசரும் அறிவுநிலை பெரியோரும் கருத்து கூற வேண்டும் என்றார் விதுரர். சித்தப்பா, அரசுக்குரியவன் நான், என் கருத்துக்கு இடையில் வர யாருக்கு உரிமை உள்ளது? உரிமை என்றான் துரியோதனன். பாண்டவருக்கு வேண்டியது பாதி ராஜ்யம், இது நீதி, இதுவே என் முடிவு என்றார் கண்ணன். நான் இறந்த பிறகுதான் அது நடக்கும் என்றான் துரியோதனன். 5 ஊரையாவது கொடு என்றார் கண்ணன். ஊசிமுனை இடம் கூட கிடைக்காது, எழுந்து நட என்றான் துரியோதனன். அப்படியா, இதன் முடிவு என்னவாகும் தெரியுமா என்றார் கண்ணன். ஏதாகட்டும், தயார் நான் என்றான் துரியோதனன். போர்தான் முடிவாக இருக்கும் என்றார் கண்ணன். என் இஷ்டமே அதுதான், அப்போதுதான் பாண்டவர்கள் அழிவார்கள் என்றான் துரியோதனன். நான் வரட்டுமா என்று திருதராஷ்டிரனும் அனுமதி கேட்டார் கிருஷ்ணன். பசியாறி போகலாமே என்றார் திருதராஷ்டிரன். விதுர வீட்டில் உண்டது இன்னும் அப்படியே இருக்கிறது என்றார் கிருஷ்ணர். பக்தியோடு பரிமாறிய உணவு அல்லவா என்றான் துரியோதனன். ஐயோ பாவம், என் மீது உள்ள வெறுப்பை அவர் மீது காட்டிவிடாதே, அவர் நல்லவர் என்றார் கண்ணன். யாருக்கு நல்லவர்? பாண்டவருக்கு, உனக்கு நல்லவன் என்றான் துரியோதனன். நான் நல்லவனுக்கு நல்லவனடா என்றார் விதுரர். காட்டி கொடுப்பது உமது தொழில், அது உமது குற்றம் அல்ல, பிறவிக்குணம். எம்மோடு இருந்தும் என்னை கெட்டவர் என்றீர், வீட்டுக்கு அழைத்து விருந்து வைத்தீர். என்ன இருந்தாலும் நீ தாசி வயிற்று பிள்ளைதானே, உனது பிறவிக்குணம் போய்விடுமா என்றான் துரியோதனன். மதிகெட்டவனே, மூடனே, நீ என்ன சொன்னாய்? என் தாயை பழித்த உன் தலையை துண்டுபட வெட்டி எறிவேன். குருகுலத்தில் மைந்தனை கொன்றான் என்று உலகம் பழிக்கும். அதனால் உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன், பிழைத்துப்போ. இனி எதிர்காலத்தில் அறம் வெல்லும், மரம் தோற்கும். அப்போது நான் வஞ்சனையாக போர் செய்தேன் என்று நீ கூறுவாய். ஆகவே எனது விஜயதனுசு உனக்கு பயன்படாமல் போகட்டும் என்று கூறி தனது வாளினால் வில்லையை வெட்டி எறிந்தார். சபையில் இருந்தோர் ஆ ஆ என்று அலறினார்கள். தனஞ்சயனுடைய காண்டீபம், பிரம்மனுடைய வில், விதுரருடைய வில், விஷ்ணுவின் வில், அர்ஜுனனுடைய வில்லினும் மேன்மை பொருந்தியது. அந்த வில் ஒடிந்தது. இனி உலகில் விஜயனுடைய வில்லுக்கு எதிர்வில் கிடையாது. கண்ணபிரான் விதுரரின் வீட்டில் தங்கிய காரணம் பலித்து விட்டது. மாமா, இனி பாண்டவர்களின் வெற்றி உறுதியாகிவிட்டது என்றார் கண்ணன். 7ஆம் நாள் போர் தொடங்கியது. துரியோதனன், பிதாமகரே, நான் பீமனால் நேற்று அடிக்கப்பட்டேன். என் மனம் அச்சத்தால் இன்னும் ஆறுதல் அடையவில்லை. தங்களது கருணையால் நான் வெற்றி பெற விரும்புகிறேன் என்றான். அரசனே, வருந்தற்க, என் உயிரை கொடுத்தேனும் போர் புரிவேன், பாண்டவ சேனைகளை அழிப்பேன், உனக்காக நான் எதையும் செய்வேன் என்று கூறி பீஷ்மர் பானமழை பொழிந்தார். யுதிஷ்டர் காலருத்திரனைப் போல் சீறி பாய்ந்து யுத்தம் செய்தார். சுருதாயு அவரிடம் தோற்று ஓடினான். துரோணர் விராடனுடைய மகன் சங்கனை அவனுடைய பிதா முன்னிலையிலேயே கொன்று ஒழித்தான். நகுல சகாதேவர்கள் சல்லியனுடன் யுத்தம் செய்தார்கள். சல்லியன் பானங்களால் அடிபட்டு மூர்ச்சையானான். சூரியன் அஸ்தமிக்கவே 7ஆம் நாள் போர் முடிந்தது. ஒளிப்பதிவாளர் மகுடேசுடன் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.